அதே மாதிரி ஓரமாக வரணும். ஒவ்வொரு டைமும் வந்து நீடில் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கணும்னு சொல்ல வரேன். இப்போ நீங்கள் ஒவ்வொரு வீக்கும் வந்து குறுக்கு அடிக்கல முடியலன்னா நீங்கள் மறுபடியும் இன்னொரு முறை தையல் போட்டு வந்துடணும். நான் வீடியோக்காக ஒரு தையல் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து 2 தையல் போட ஆரம்பிச்சிடலாம். இந்த கேப்பில் தான் வந்து நம்ம வந்து ஊக்கு வந்து நம்ம மாட்டுவோம். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக வந்து வி வந்து அடிச்சுது எப்படின்னு பார்த்துட்டோமா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இடுப்பு வந்து தைக்க போகிறோம். பேக் இருக்குங்கள அதனுடைய இடுப்பு வந்து நம்ம மடித்து தைக்க போகிறோம். தைக்கிறதுக்கு முன்னாடி இங்கே லென்த் பார்த்தோம்னா நம்ம பண்ணதும் இந்த லென்த்தை பக்காவாக செட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இப்போ நம்ம எப்படி இடுப்பு தைக்க போகிறோம் பாருங்கள். உள் பகுதியாக இருக்கணும். நம்ம ஆல்ரெடி ஒரு அர்க்கத் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் விரல்லே வந்து நகம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி கீறிடலாம். இல்லைன்னா ஒரு தையல் போட்டு தான் நீங்கள் அடுத்த முறை மடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்ன செய்யணும்னா இப்படி மடித்து வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், இடுப்பு வந்து தச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி டாட் போட போகிறோன்னு பற்றி பார்ப்போம். இதை உள் பக்கமாக இப்படி வச்சுக்கிட்டு இப்படி இருக்குங்கன்னா இப்போ வந்து எப்போவுமே வந்து இந்த 2 டாட் இது இருக்குங்களா ஷோல்டருக்கு நடுவில் பாருங்கள். கரெக்டாக ஷோல்டருக்கு நடுவில் எடுத்துக்கணும். இப்போ எவ்வளோ வைக்கிறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு 4.5 எடுத்துக்கிறேன். இங்கே வந்து ஒரு மார்க்கு 2 ஷோல்டருக்கு நடுவில் பாருங்கள். ஏன்னா ரொம்ப இடுப்பு சைடில் போகக்கூடாதுன்னு சொல்கிறேன். இடுப்பு சைடுனால் இந்த பக்கம் போகாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஒரு மார்க்கு, இங்கே ஒரு மார்க்கு. அப்படி உங்களுக்கு அதை பார்க்க தெரியலனாலும் நீங்கள் இப்படி கூட வச்சு பார்த்துக்கலாம் சொல்ல வரேன். மினிமம் வந்து ஒரு 4 இன்ச்சு யாராக இருந்தாலும் வச்சுட்டு நீங்கள் 4.5 இப்படி எடுத்துக்கலாம். 4 4.5 வச்சுக்கோங்க. இப்போ வந்து 2 சைடுமே நான் மார்க் பண்ணிட்டேன். உள் பக்கமாக வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டாட் எடுக்க போகிறேன். ஒரு 1/2 இன்ச்சுக்கு வச்சு இந்த குறுக்கு அடிக்கிறேன். ஸ்டாப் பண்ணலாம். நாங்கள் 1/2 இன்ச்சு எடுத்து முடியும் போது ஷார்ப்பாக கொண்டு வந்து முடியணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு டாட் எடுக்கிறோம். அதே 1/2 இன்ச்சு தான். முடியும் போது ஷார்ப்பாக எடுத்துகிட்டு வந்து விடணும். இப்போ வந்து எல்லாமே தச்சு முடிச்சிட்டோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே கை ஜாயின் பண்ணிடுவாங்க. கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன விஷயமெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அது என்னென்ன விஷயம்னு மட்டும் பாருங்கள். முதல்ல வந்து கரெக்டாக அப்படி செட் பண்ணி ஊக்குப்பட்டி எடுத்து ஐப்பட்டி மேலே வச்சு இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை நீங்கள் கட் பண்ணணும். இது வந்து முதல் கட்டம். இப்போ வந்து ஸ்லீவ் தைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஊக்குப்பட்டி ஐப்பட்டி கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து கழிச்சிருங்க. இந்த சைடில் இருக்கிறத கட் பண்ணிவிட்டு நம்ம இதை இப்படி வச்சுட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி எல்லாமே பார்க்க வேண்டிய விஷயம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், பேக் மடித்து வச்சு ஃப்ரண்ட்டு கரெக்டாக எடுத்து இப்படி வச்சுட்டு இந்த இடம் நம்ம கம்பல்சரியாக வந்து கழிச்சிடணும்னு சொல்ல வரேன். இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு வரல, இருந்தாலும் கொஞ்சம் 1/4 இன்ச் இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணோம், இதை செக் பண்ணி பண்ணுறாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸு. சரி, அதனால தான் உங்களுக்காக தான் இந்த வீடியோவே நான் சென்ட் பண்ணுறேன்னு சொல்ல வரேன். கரெக்டாக அந்த 4 பீஸுமே அப்படி வச்சு இங்கே எக்ஸ்ட்ரா என்ன வருதோ அதை வந்து நம்ம கட் பண்ணிடணும் கொஞ்சம் தூரத்துக்கு. அவ்வளோதான், இந்த மாதிரி வெட்டிடணும்.
இப்போ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கை தைக்கவே ஆரம்பிக்கணும்னு சொல்ல வரேன். இப்போ ஸ்லீவ் தைக்கும்பொழுது வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்ட்டு இருக்குங்களா, இன்ட்டு சைடில் வந்து நம்ம இந்த மாதிரி மடிச்சிடணும். இப்போ எம்மிங் பண்ண போகிறோன்னா கொஞ்சம் இப்படி பிடிச்சிட்டு எம்மிங் பண்ண போகிறோம் அப்படின்னா இது பிடிச்சி இது கஷ்டம் வந்துடும். அதுக்கப்புறம் எம்மிங் பண்ணிவிட்டு நம்ம தையில் வந்து பிரிச்சிடலாம், ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதேமாதிரி இப்போ இந்த ஸ்லீவ் தைச்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த ரெண்டுமே வந்து நம்மளுக்கு உள் பக்கமாக தான் போகணும்னு சொல்ல வரேன். வச்சுட்டு இருக்குங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்த பிறகு இந்த மாதிரி பிரிச்சுருங்க. இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெம்மிங் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து இதை பிரித்து எடுத்துடலாம். ஈஸி தான். அப்படி வரலால் இப்படி இழுத்தோம்னா அழகாக வந்துடும். இல்லை எனக்கு தையல் தான் வேணும் அப்படின்னா நம்ம நார்மல் தையலவே எப்போ போல் வெட்ட ஆரம்பிச்சிடணும், தைக்கவும் ஆரம்பிச்சிடணும். இப்போ பாருங்கள், இந்த இடம் என்னன்னா இந்த ஃப்ரண்ட் வரணும்னு சொல்கிறேன். இந்த அர்க்காத் போடாத இடம் வந்து பேக் வரணும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அர்க்காத் வந்து ஃப்ரண்ட்டு, ஓகேங்களா? அர்க்காத் இல்லாமல் இருக்கிறது வந்து பேக்கு, ஓகேங்களா? கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணோம், எப்போவுமே வந்து ஸ்லீவ் வந்து இதுதான் வந்து நல்ல பக்கம், ஓகேங்களா? இதுதான் வந்து நல்ல சைடு நமக்கு. இப்போ நான் வந்து பேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். முதல்ல கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த எல்லா கிளாத்துமே வந்து நம்ம கையில் வந்து இப்படி வச்சுக்கோங்க. ஒரு உதாரணம், கை கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா பாடி பீஸை வந்து முழுக்க மாதிரி கடிச்சிட்டாங்க. இப்போ பாருங்கள், சென்டர் வந்து கொஞ்சம் லைட்டாக தள்ளுது, ப்ராப்ளம் இல்லை. ஒரு 1/4 இன்ச்சு 3/4 இன்ச்சு தள்ளலாம். இந்த கிளாத் வந்து பேக் சைடில் போகிற மாதிரி. இப்போ இது எல்லாமே பொருந்துதான்னு பார்க்கணும். இந்த அர்க்காத் வந்து ஃப்ரண்ட்டில் வரணும். இந்த அர்க்காத் வந்து ஃப்ரண்ட்டில் வரணும். இப்போ நெக்ஸ்ட்டு தையல் அடிக்கும்பொழுது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய மடித்து தச்சுடுறாங்க. சரிண்ணா, இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்களா அந்த தையல் மேலே கரெக்டாக வாங்கன்னு சொல்லுவாங்க. ஸ்லீவுக்கு ஷோல்டருக்கு டபுள் தையல் போடணும். இப்போ வந்து இந்த பக்கம் மடிஞ்சிருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன். கரெக்டாக இருக்கு பாருங்கள். இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம தைச்சிட்டோமா, அழகாக ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு ஸ்லீவும் நம்ம தைக்க போகிறோம். பாருங்கள், கீழே எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன். நம்ம தைச்சது வந்து கீழே இருக்கணும், போர்டில் இருக்கணும். ஃபினிஷிங் வந்து மேலே இருக்கணும்னு சொல்ல வரேன். இப்போது போன ஸ்லீவ் வந்து நம்ம பேக்லேருந்து எடுத்தோமா, இப்போ இந்த ஸ்லீவ் வந்து ஃப்ரண்ட்லேருந்து எடுப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். முதல்ல கரெக்டாக செட் ஆகுதான்னு பார்த்துக்கணும். என்ன
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே வந்து தையலுக்கு மேலே இல்லை தையல் பக்கத்தில் கூட வரணும். ஏன்னா நீங்கள் இங்கே போடும்போது என்ன ஆகுன்னா ஆட்டோமேட்டிக் இப்படி மடியாக வந்துடும். அதனால் அந்த மாதிரி போடாதீங்க. அதேமாரி நம்ம எப்போ வந்து ஒரு ட்ரெஸ் தைச்சாலும் அதிகமாக இருக்க கிளாத் வந்து லெஃப்ட்டு, குறைவாக இருக்குது ரைட்டு. அதே மாதிரி நம்ம எப்போ கிளாத் தைச்சாலுமே வந்து போர்டு மேலேயே தான் கிளாத் இருக்கணும். கீழே தொங்காமல் பார்த்துக்கோங்க சொல்கிறேன். அப்போ தான் வந்து ஃபினிஷிங்காக வரும். இப்போ நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ வந்து சைடு ஜாயிண்டிங்க்கு நம்ம வந்தாச்சு. சைடு ஜாயிண்ட் நம்ம எப்படி பண்ண போகிறோம் பாருங்கள். அதாவது ஏற்கனவே வந்து நம்ம மெஷர்மெண்ட் எப்படி எழுதி வச்சுருக்கோம் அப்படின்னா 17, 26, 4/3. இது எப்படி பண்ண போகிறோம் பாருங்கள். 26 வந்து நம்ம பாதி எடுத்துக்கணும். 13 வந்து நீங்கள் இடுப்பில் பேக் சைடில் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி இடுப்பில் பேக் சைடில் எடுத்துடணும் 13. அதே மாதிரி இங்கே ஆல்ரெடி நிறையவே கிளாத் இருக்குது. வேணுன்ற அளவுக்கு நம்ம பிரித்து போட்டுக்கலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கஸ்டமர்லாம் பார்த்திங்கன்னா சைடில் எக்ஸ்ட்ரா கிளாத் விடுங்க சொல்லுவாங்க. அதனால தான் நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் வீடியோவில் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு பேக்கில் வந்து ஒரு 13 போயிடுச்சிங்களா, மீதி ஒரு 13 இருக்குங்களா. அந்த 13ல் என்ன பண்ணணும் அப்படின்னா 2ஆக பிரிச்சுருங்க 6. சரிங்களா? ஊக்கிலேருந்து கரெக்டாக இங்கே 6 வச்சுருங்க. ஓகேங்களா? இப்போ வந்து 13 கீழே வந்துடுச்சு. மீதி 13 வந்து இங்கே ஒரு 6ஐயும் அந்த பக்கம் ஒரு 6ஐயும் போயிடும். அடுத்து வந்து பாடி பாருங்கள் 17 இருக்குங்களா. 17ன்னா நீங்கள் ஊக்குப்பட்டி சைடில் பார்த்தீங்கன்னா 8 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இங்கே 8 வந்துடும். ரொம்ப ஈஸி சைடு மார்க் பண்ணுறது. ஆனால் மெஷர்மெண்ட் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதாவது பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க சொல்கிறேன். இது 4/3. இப்படி தான் நம்ம தையல் போட போகிறோம். ஓகேங்களா? அதாவது இங்கே என்ன பண்ணியிருக்கிறோன்னா 6, இந்த இடம் வந்து நம்ம 8 வச்சுருக்கோம். 17க்கு இங்கே 8 வந்துடும். ஏன்னா அந்த பக்கம் பண்ணும்போது வந்து 1 இன்ச்சு ப்ளஸில் வரணும். அதனால் இப்போ அந்த பக்கம் ஐப்பட்டி சைடில் வந்து நான் 9 வைப்பேன். இங்கே ரெடி வந்து 4/3. இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது வந்து நீங்கள் ஏற்கனவே இங்கே மார்க் பண்ணியிருக்கீங்களா, அந்த இடம் வந்து நீங்கள் இதை வச்சுக்கோங்க உங்களுடைய மேல் பீஸு. அதே மாதிரி வந்து ஊக்குப்பட்டி சைடு தைக்கிறீங்கன்னா எப்போவுமே கையில் இருந்தால் நீங்கள் தைச்சிட்டு வரணும் சொல்லுங்கள். இந்த 2 பீஸுமே பேக்லேயும் சரி கீழவும் சரி ஜாயிண்ட் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய இடுப்பு கிளாத்கிட்ட வந்து இந்த ஃப்ரண்ட் பேஜ் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக இங்கே வச்சுக்கணும். ஒரு வேளை வரலன்னா லைட்டாக நீங்கள் இதை மீட் பண்ண இழுக்கலாம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்துடுச்சிங்களா. இப்போ இந்த பக்கம் வந்து ஊக்குப்பட்டி சைடில் எப்போயுமே கையிலேருந்து தைக்க ஆரம்பிச்சிடணும். ஐப்பட்டி சைடில் வந்து ஐப்பட்டியிலேருந்து நம்ம எடுக்க ஆரம்பிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போது அந்த பக்கம் நம்ம மைனஸில் வச்சோமா, அதாவது பாடிக்கிட்ட சொல்கிறேன் நான். இப்போ இங்கே கைரடி வந்து 4/3, இங்கே வந்து 9 இன்ச்சு வச்சுக்கோங்க சொல்கிறேன். இப்போ 9ம் ஒரு 8ம் நம்ம கணக்கு பண்ணோம்னாக்கா கரெக்டாக வந்துடும் 17. ஓகேங்களா? அதேமாதிரி இந்த லாஸ்ட்லேருந்து இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்லேருந்து தான் நீங்கள் வைக்கணும். அதேமாதிரி இங்கே வந்து 6 வச்சுருங்க. அதாவது ஐப்பட்டிலேருந்து வைங்க. ஆமாம் 6 தான். ஐப்பட்டி அந்த எண்டு இருக்குங்களா, அங்கேருந்து 6 வச்சுருங்க. கீழே 13, இங்கே ஐப்பட்டிலேருந்து இது வரைக்கும் 6, ஊக்குப்பட்டிலேருந்து அது வரைக்கும் 6. இந்த இடத்துல ஊக்குப்பட்டிலேருந்து ஆம்ஃபோல் பார்த்திங்கன்னா 8 பார்த்தோம். இங்கே ஐப்பட்டிலேருந்து ஆம்ஃபோல் பார்த்திங்கன்னா 9 பார்க்குறோம். இங்கே மட்டும்தான் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரணும், அங்கே 1 இன்ச்சு கம்மியாக வரணும்னு சொல்ல வரேன். இப்போ நீங்கள் ஏற்கனவே இருக்கிற அந்த இடுப்பு கிட்ட வந்து இந்த மார்க் வச்சுருங்க.
இங்கே வந்து ஆல்ரெடி இப்படி வந்து செட் பண்ணிக்கணும். ஆர்ம் ஃபோல்ட் அப் அண்ட் டவுன் வராமையும் பார்க்கணும். அதே சமயத்தில் அந்த பக்கம் கிளாத்து நம்மளுக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த பக்கம் கிளாத்தை நம்ம வர மாதிரி வச்சுக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுச்சுங்களா? இப்போ நம்ம இந்த இடத்துல நீங்கள் 17 அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக மெஷர்மெண்ட் கிடச்சிரும்.